தயனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 14 ஜூலை 2026. வழமை போல் இன்றும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் உள்நாட்டு தலைப்புச் செய்திகள். 6 தமிழ் பேசும் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து புதிய கூட்டணி. இலங்கையில் டெங்கு அபாயம் தீவிரம், 68,000 பேர் பாதிப்பு. தெனியாய பகுதியில் அமையவுள்ள புதிய மருத்துவமனைக்கு இந்தியா நிதியுதவி. டொம்பே பகுதியில் அதிரடி சோதனை, 8.5 கிலோ ஐஸ் போதைப் பொருள் மீட்பு. அடுத்ததாக வெளிநாட்டு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் மீது அமெரிக்கா 140 வான்வழி தாக்குதல், உலகளவில் பதற்றம். தாய்லாந்து இரவு விடுதியில் நள்ளிரவில் தீ, 27 பேர் பலி. ஐரோப்பாவில் கடும் வெப்ப அலை, 10,000 பேர் பலி. அடுத்து உள்நாட்டு விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் 6 தமிழ் பேசும் கட்சிகள் இணைந்து 3 அம்சங்களில் ஒருமித்த முக்கிய கலந்துரையாடல். இலங்கையின் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளன. இந்த சந்திப்பில் பொதுவான விடயங்களில் ஒன்றிணைந்து செயல்படுவது தொடர்பாக இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலந்துரையாடப்பட்ட 3 முக்கிய அம்சங்கள். 1. தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமைகள். வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் கோரிக்கைகள், பிரதிநிதித்துவம் மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2. மக்களின் பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சினைகள். வாழ்வாதாரம், வேலைவாய்ப்பு, கல்வி, அபிவிருத்தி உள்ளிட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளில் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. 3. எதிர்கால அரசியல் ஒத்துழைப்பு. பொதுவான நலன்கள் தொடர்பான விடயங்களில் கட்சிகள் இணைந்து செயல்படுவதற்கான புதிய அணுகுமுறை குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த முயற்சியில் பங்கேற்ற கட்சிகள்: இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவை. இலங்கையில் டெங்கு அபாயம் தீவிரம், 68,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. இலங்கையில் டெங்கு நோயின் தாக்கம் மீண்டும் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சுகாதாரத்துறை தகவலின்படி இந்த ஆண்டில் இதுவரை சுமார் 68,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகமான நோயாளர்கள் மேல் மாகாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு பரவலுக்கு காரணமாக மழைக்கு பின்னால் தேங்கும் நீர், வீட்டை சுற்றியுள்ள கழிவுப் பொருட்கள், நுளம்பு பெருகும் இடங்கள், சுத்தம் செய்யப்படாத நீர்த்தேக்கங்கள் முக்கியமான காரணமாக கூறப்படுகின்றன. ஒவ்வொருவரும் தங்களது வீட்டை சுற்றி சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு நோயிலிருந்து பாதுகாக்கப்படலாம். தெனியாய புதிய மருத்துவமனைக்கு இந்தியாவின் 600 மில்லியன் ரூபாய் மருத்துவ உதவி. இலங்கையின் தென் மாகாணம் மாத்தறை மாவட்டத்தில் அமைந்துள்ள தெனியாய பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட உள்ள நவீன மருத்துவமனைக்கு இந்திய அரசாங்கம் முக்கியமான உதவியை வழங்க முன்வந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மருத்துவமனைக்கு தேவையான சுமார் 600 மில்லியன் இலங்கை ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்களை இந்தியா வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வ உடன்படிக்கை கொழும்பில் கையெழுத்திடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உதவியால் மருத்துவமனைக்கு தேவையான முக்கியமான உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. அவற்றில் நோயாளி பரிசோதனை கருவிகள், அறுவை சிகிச்சை தொடர்பான உபகரணங்கள், ஆய்வக உபகரணங்கள், அவசர சிகிச்சை வசதிக்கான கருவிகள், பிற அத்தியாவசிய மருத்துவ சாதனைகள் போன்றவை இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டொம்பை பகுதியில் அதிரடி சோதனை, 8.5 கிலோ ஐஸ் போதைப் பொருள் மீட்பு.
இலங்கையின் கம்பஹா மாவட்டம் டொம்பே பகுதியில் விசேட அதிரடி படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் பெருமளவிலான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிகாரிகளின் தகவலின்படி சுமார் 8.5 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள், இராணுவ பயன்பாட்டில் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் கண்ணி வெடிகள், சில வாள்கள் மற்றும் கூர்மையான ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார், சர்வதேச கடத்தல் வலையமைப்புடன் தொடர்பு உள்ளதா போன்ற விடயங்களை கண்டறிய விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இலங்கையில் சமீப காலங்களில் ஐஸ் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனைக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. போதைப்பொருள் பிரச்சினை இளைஞர்கள் மற்றும் சமூகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் முக்கியமான சவாலாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் போதைப்பொருளுடன் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்படுவது பாதுகாப்பு தரப்பினருக்கு மேலும் கவலையை ஏற்படுத்தும் விடயமாக உள்ளது. அடுத்ததாக வெளிநாட்டு செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈரான் மீது அமெரிக்கா 140 வான்வழி தாக்குதல், உலகளவில் பதற்றம். மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. பிபிசி உலக செய்திகள் மற்றும் ஏபி நியூஸ் வெளியிடப்பட்டுள்ள தகவலின்படி, உலக வர்த்தகத்துக்கு மிக முக்கியமான வழித்தடமாக இருந்த ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியதற்கு பதிலாக அமெரிக்க இராணுவம் ஈரான் மீது நள்ளிரவில் 140 இலக்குகளை தாக்கி அளித்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் புரட்சிகர காவல்படை பஹ்ரைன், குவைத் மற்றும் ஓமானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இனிமேல் இந்த வழித்தடத்தில் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு கட்டணம் வசூலிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தாய்லாந்து இரவு விடுதியில் நள்ளிரவில் தீ விபத்து, 27 பேர் பலி. தாய்லாந்து நாட்டின் தலைநகரமான பாங்காங்கில் உள்ள ஒரு பிரபல இரவு நேர விடுதியில் நேற்று நள்ளிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தீ முழுதும் கட்டிடத்துக்குள் பரவியதால் உள்ளே இருந்த வாடிக்கையாளர்கள் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டனர். இந்த கோர சம்பவத்தில் 27 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். மேலும் 22 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 6 தமிழ் பேசும் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து புதிய கூட்டணி. இலங்கையில் டெங்கு அபாயம் தீவிரம், 68,000 பேர் பாதிப்பு. தெனியாய பகுதியில் அமையுள்ள புதிய மருத்துவமனைக்கு இந்தியா நிதியுதவி. டொம்பே பகுதியில் அதிரடி சோதனை, 8.5 கிலோ ஐஸ் போதைப் பொருள் மீட்பு. ஈரான் மீது அமெரிக்கா 140 வான்வழி தாக்குதல், உலகளவில் பதற்றம். தாய்லாந்து இரவு விடுதியில் நள்ளிரவில் தீ விபத்து, 27 பேர் பலி. ஐரோப்பாவில் கடும் வெப்ப அலை, 10,000க்கும் அதிகமானோர் பலி. உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தயானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். மேலும் இந்த செய்தி குறித்து உங்களது கருத்துகளையும் கருத்து பகுதியில் பதிவு செய்து லைக், ஷேர் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.